தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடத்திய கூட்டத்தை வரவேற்பதாக ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நேற்று நியாயமான தொகுதி மறுசீரமைப்புக்கான கூட்டு நடவடிக்கை குழுவின் முதல் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தை வரவேற்பதாக ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைப்பது நியாயமாக இருக்காது என்றும் எக்ஸ் பக்கத்தில் அவர் கூறியுள்ளார். இதனிடையே தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக முதலமைச்சர் முன்னெடுத்துள்ள முயற்சி வெற்றி பெறும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்தார். மறுசீரமைப்பு என்பதற்கு மட்டும் அல்ல, மாறாக ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்துக்கு எதிராக, மாநில அரசாங்கங்களுக்கு எதிராக மத்திய அரசாங்கம் செயல்படுகிற போதெல்லாம் இந்த கூட்டு உணர்வும் கூட்டு செயல்பாடும் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்த போராட்டத்திற்கு வலிமை சேர்க்கும். தொகுதி மறுவரையறை குறித்து முதலமைச்சர் கூட்டிய கூட்டம் வரவேற்கத்தக்கது என்று காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். முழுமையாக வரவேற்கிறேன். தமிழ்நாட்டு முதல்வருடைய நிலையை முழுமையாக ஆதரிக்கிறேன். இதை விட இன்னும் 888, அதாவது இன்னொரு 340 பேரை கூப்பிட்டாங்கனாக்க பேசவும் முடியாது, விவாதமும் பண்ண முடியாது. அது சும்மா கூடி கலையிற பெரிய கூட்டம் மாதிரி ஆகிடும். அதனால் இதுக்கு விட பெரிய பாராளுமன்றம் இருப்பதால் இன்னும் ஜனநாயகம் சிறப்பாக இருக்கிறது, இன்னும் விவாதம் பண்ணலாம் என்ற நினைப்பு தவறு. தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டிற்கான தொகுதிகள் குறைக்கப்படாது என்ற உத்தரவாதத்தை ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கொடுக்க மறுக்கிறார் என்று திருச்சி மதிமுக எம்பி துரை வைகோ குற்றம் சாட்டினார். மக்களை பாதிக்கிற, மாநிலங்களை பாதிக்கிற விஷயம் அது. இதில் போய் நீங்கள் அவர் அமித்ஷா சொல்லிட்டாரு என்ன சொன்னார்? அவர் குறைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதை நாங்கள் கேட்குறோம், பார்லிமெண்ட்டில் நாங்கள் கேட்குறோம். நீ குறைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்க. அதே நேரத்தில் கூடும்போது நம்முடைய தமிழ்நாடுடைய பங்கு கிட்டத்தட்ட 7.2%. 543 தொகுதிகளில், நாடாளுமன்ற தொகுதிகள், லோக்சபா சீட்டில் நம்முடைய ஷேர் 7.18%, அதாவது 39 தொகுதிகள். நீ கூட்டும் பொழுது இந்த ஷேர் இருக்கு பார்த்தீங்களா, 7.18%. இது குறைக்கக்கூடாது நாங்கள் சொல்கிறோம். அதுக்கு பதில் வரல. நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு பற்றி தேசிய அளவில் முன்னோடியாக சிந்தித்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் என்றும், இது தொடர்பாக அவர் மேற்கொண்டுள்ள அனைத்து நடவடிக்கைகளும் வெற்றி பெறும் என்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.